இந்த ஆதவ அர்ஜுனா மானங்கட்ட ஆதரவு அர்ஜுனா, நீ ஏன்னா முதலமைச்சராக இருக்கும் போதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசினே தெரியும். உனக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை. என்ன நாங்கள் மரியாதை கொடுக்கணும்னா உனக்கு இந்த அளவு பண்ணுறது மரியாதை. நீ வேறு ரொம்ப இதாக பேசும்போது நாங்கள் ஓரளவு தான் பேசுகிறோம். நீ சொல்கிறிய நாங்கள் கட்சி போட்டது ஸ்டாலினுக்கு போட்டோம், உதயநிதிக்கு போடாமல் விட்டுவிட்டோம் அப்படின்ட்டு. நாங்கள் உன்னை ஆளாவே மதிக்கலை. நீங்கள் இந்த உள்ளடைவுலேருந்து இந்த ரீல்ஸில் போட்டுவிட்டு வெளியில் இருந்துட்டு உன்னைய நீ எகுத்து உங்களெல்லாம் தூக்கி இந்த 40 பேர் செத்த அன்னைக்கே உள்ளே வச்சு உங்களை சொட்டியை ஒடிச்சிருந்தேன்னா உங்களெல்லாம் ஒடிச்சிருந்தோம்னா இருந்திருக்கும். அது முதலமைச்சர் இரவோட அந்த மக்கள் மத்தியில் நின்றவர் இன்றைக்கி வீட்டில் இருக்கார். வீட்டில் போய் படுத்தவர் இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கார். இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. அதனால தான் நீலாம் வெளியே நின்று பேசுகிற. ஹெச்சு போடுறேன். ஒரு அமைச்சராக ஆகிட்டு ஹெச்சு போடுன்னா என்ன அர்த்தம்? நீ ஹெச்சு போட்டு தூக்கிடுவே? நீ 108 மைனாரிட்டி அரசு தான் இந்த அரசு. திமுக கூட்டணி தீய சக்தின்னு சொன்னவர். தீய சக்தி கூட்டணியில் தெருவாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அலைஞ்சு முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஜெயிக்க வச்சவங்க தான் உங்கள் கூட்டணியில் கொடுத்துருக்கா பாருங்க. அந்த 13 பேர், அந்த 13 பேரும் திமுக கட்சிக்காரங்க உழைச்சதுனால தான் அந்த கை சின்னத்துக்காக இருக்கட்டும், மீதி இந்த 8 பேத்துக்காக இருக்கட்டும். அந்த இது வச்சலைன்னா உங்களுக்கு ஆளுநர் கூப்பிட்டுருப்பாரா? இன்னும் நீ 10 ட்ரிப்பு போயிருந்தாலும் உங்களுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டார். அந்த 118 வேணுன்றதை விட உங்களை தற்கொலை முதல்வருக்கு தெரியலை. அது 118ஓடலாம் போகணும். திருப்பி ஆளுநர் மாதிரி போனார், வந்தார், யூட்டர்ன் போட்டார். இதை ஊடகங்களில் போட்டுக்கிட்டு இருக்கான். 118 தானடா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்லத. இது கூட தெரியாமல் நீ உட்காந்து மைனாரிட்டி அரசாக இருந்து இன்றைக்கி வர நீங்கள் மெஜாரிட்டி அரசு இல்லை. கூட்டணி கட்சி எங்கள்கிட்ட ஜெயிச்ச, உங்களோட கூட்டணி இல்லை, கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறான். உங்களோட கூட்டணி கட்சி இருக்குங்க, ஜெயிக்க வச்சு கூட்டணி ஆட்சி நடத்துறீங்களா? திமுக கூட்டணி கட்சிகளுடன் அரசுன்னு சொல்லுங்க. இன்னமே திமுக கட்சியில் கூட்டணி கட்சிகளாக இருந்த அவர்கள் ஆதரவு பெற்ற அரசு அப்படின்னு சொல்லு. இதை விட்டு நீ கட்சி போட்டு இதை போட்டுருவேன்னா இப்போ நீ திமுகக்காரங்க உனக்கு தெரியாமல் விட்டுட்டான். இன்னும் பாரு, இனிமேல் நீங்கள் உங்கள் தற்கொலை முதல்வராக கட்டு நீங்கள்லாம் எப்படி வெளில போறீன்றதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது இன்னும் 5 வருஷத்துக்கு எப்படி போறீன்னு பார்ப்போம். போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, எப்போ தேர்தல் வந்தாலும் சரி, நீங்கள் இந்த இப்போ ஜெயிச்சியே பாருங்க. நீங்களாம் தோக்குறையில் மாத்திரம் பாருங்க. மக்களே, திமுக காரது இல்லை, மக்களே உங்களுக்கு இப்படா அவங்களுக்கு ஓட்டு வந்துச்சுன்னு தெரியலாம். அது கடவுளுக்கே வெளிச்சம். ஏன்னா அது மக்கள் மத்தியில் வர்றேன். நிச்சயம் மக்களே உங்களுக்கு பாடம் போட்டுவாங்க. ஆணவத்தில் ஆடாதீங்க ஆதவ அர்ஜுனா. நிச்சயம் மக்களே உங்களை சாணியை கரைச்சி ஊத்துறாள் மாத்திரம் பாருங்கள். மக்களே பாடம் போட்டுவாங்க.